வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி டாக்டர் சேனல். ஐம் டாக்டர் அஜிதா தனலட்சுமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குழந்தை பிறந்ததும் ஒரு சில குழந்தைங்களுக்கு அவங்களோட மார்பகத்திலிருந்து பால் வர்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பால் எதனால் வருது அப்படின்னா, மதர் ப்ரெக்னன்சி பீரியடில் இருக்கும்போது நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும். அதில் முக்கியமாக ஈஸ்ட்ரோஜன், ப்ரோலாக்டின் அப்படின்றது 2 ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறது போது குழந்தைங்களுக்கும் அவங்களோட பாடியில் சர்க்குலேட் ஆகும். அந்த மாதிரி அதிகமாக சர்க்குலேட் ஆகிற ஆண் குழந்தையானாலும் சரி, பெண் குழந்தையானாலும் சரி, அவங்களுக்கு பிறந்ததுக்கப்புறம் அவங்களோட மார்பகங்கள்லேருந்து டக்ட் வழியாக இந்த பால் சுரக்கிறதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணும். இதை பார்த்து தான் அந்த வீட்டில் உள்ள பெரியவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாலை கண்டிப்பாக வெளியேற்றணும், அழுத்தி அழுத்தி வெளியேற்றுவாங்க. இப்படி வெளியேற்றலை அப்படின்னா கட்டி ஆயிரும், குழந்தைக்கு அந்த மாதிரி மார்பகம் பெருசாகவே ஆயிரும், இல்லைன்னா வேறு ஏதாவது கட்டி மாதிரி உருவாயிரும், கல் மாதிரி ஆயிரும் அப்படின்னு நிறைய பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால குழந்தைக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட ஸ்கின்னே ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். இந்த மெல்லிஸாக இருக்கிற ஸ்கின்னை போட்டு அழுத்தி அழுத்தி அந்த பாலெல்லாம் வெளியேற்றும் போது பயங்கரமான வலி இருக்கும். குழந்தை அதனால அழுதுகிட்டே இருப்பாங்க. இந்த வலினால குழந்தை பாலும் குடிக்க மாட்டாங்க. இது மாதிரி பண்ணும்போது மாஸ்டைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரும். இந்த மாதிரி கண்டிஷன் வரப்போ அந்த இடமே சிவந்து போகலாம், இதனால வலியில் காய்ச்சல் வரலாம், அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகலாம், அந்த மார்பகங்களோட துளைகள் ரொம்பவே பெருசாகலாம். இந்த மில்க் பேர் விச்சஸ் மில்க் நியோனட்டல் கேலக்டோரியா அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா கூட சரியாயிடும். குழந்தை பிறந்து ஒரு 14 நாளில் இந்த ஹார்மோனோட லெவல் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா கூட அந்த மார்பகங்கள்லேருந்து வர்ற மில்க் ஸ்டாப் ஆயிரும், நார்மலான நிலைமைக்கு வந்துடும். தயவு செஞ்சு வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா கூட சரியாயிரும். நீங்கள் அழுத்தி எடுத்து குழந்தைங்களுக்கு மேலும் வலியை அதிகப்படுத்தாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.